அரசோடைய அடக்குமுறைங்கிறது போராட்டத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்குது. குறிப்பாக அது இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய மதத்தை தாழ்ந்து மற்றவர்களும் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் கொடுக்குறதுனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சா மெயினாக? இங்கே இருக்கிற வெறுப்பு பிரச்சாரம் மாதிரி பங்களாதேஷ்லேயும் அந்த மாதிரி இந்துக்களுக்கு எதிராக முஸ்லீம்களுடைய அந்த வெறுப்பு பிரச்சாரம் இருக்கா? போராட்டம் தீவிரமாக பரவுறதுக்கு காரணமாக இருந்தது என்னென்னா, அமைதியான வழியில் போராடின மாணவர்கள் மேலே அவாமி லீக்குடைய மாணவர் அமைப்பு, யூத் அமைப்பு தாக்குதல் தொடுத்தது தான். ஆளுங்கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் தாக்குதல் தொடுத்தது தான் முக்கிய காரணமாக இருக்குது. அதை ஒட்டி அரசுடைய அடக்குமுறை, இராணுவத்தை நேரடியாக இறக்குறது, மாணவர்களை அட்டாக் பண்ணுறதுக்கு 3000 பேர்கிட்ட உள்ள வச்சிருக்கிறாங்க. 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. இன்னும் சரியாக சொன்னோம்னா கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் பங்களாதேஷில் ஹசீனாவுடைய அரசு கவிழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ பங்களாதேஷில் நடக்கிற பிரச்சனையால் இந்திய மாணவர்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இஸ்லாமிய மாணவர்களும் தீவிரவாதிகள் தான், இஸ்லாமிய நாடே தீவிரவாதி தான் அப்படிங்கிற ஒரு பிம்பம் மேலும் வலுக்குது இல்லை? இதே எப்படி நம்ம பார்க்கறது? உண்மையிலுமே மாணவர்களுக்கும் அங்கே தீவிரவாதிகளுடன் தொடர்பு இருக்கா? இந்த போராட்டத்தில் கூட மாணவர்களை ரஜாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஷேக் ஹசீனா சொன்னாங்க. பொதுவாகவே சர்வாதிகார ஆட்சி அப்படின்னா அங்கே அதிகமாக ஆண்கள் பிரதமராகவோ அதிபராகவோ இருப்பாங்க. உண்மையிலுமே பெரிய சர்வாதிகார பெண் தானே அவங்க? நவரஷ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். எஸ்ஏஓடைய தலைவர் நாகூர் ரிஸ்வான் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பங்களாதேஷில் ஒரு உலகளவிய பிரச்சனை அங்கே நடந்துகிட்ருக்கு. உலகம் முழுவதுமே அது ஒரு பெரிய செய்தியாக பார்க்கப்பட்டுச்சு. இந்திய ஊடகங்களில் பெரும்பாலும் அந்த செய்தி பெரிய அளவில் பார்க்கப்படல. ஆனால் நம்ம அலாட் நியூஸ், ஜுபேர், அப்புறம் த்ரூ, இந்த மாதிரி பிரபலமான யூடியூபர்கள் மூலயமா தான் இந்த செய்தி முதல்ல வெளிச்சத்துக்கு வந்துச்சு. பங்களாதேஷில் என்ன பிரச்சனை, என்ன நடந்துட்டுருக்காங்க? பங்களாதேஷில் அந்த அரசுக்கு எதிராக மாணவர்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பங்களாதேஷில் கடைபிடிக்கப்படுற இடஒதுக்கீடு முறைக்கு எதிராக தான் அவங்களோட போராட்டங்கிறது நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக சொல்லணுன்னா 1971 பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சு தனி நாடாக ஆனாங்க. அந்த டயத்தில் அந்த சுதந்திரத்துக்காக போராடின வீரர்களுடைய குடும்பத்துக்கு, குடும்பம்னு சொல்கிறது அவங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவங்களுக்கெல்லாம் அரசு வேலைகளில் 30% இடஒதுக்கீடு தர்றது தான் அந்த கோட்டா சிஸ்டம். அதுக்கு எதிராக தான் மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு வரலாற்று பின்னணியும் இருக்குது. மாணவர் போராட்டங்கிறது சமீபத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வெளியாச்சு. அதை ஒட்டி தான் இந்த போராட்டம் நடக்குது. 2018 இந்த கோட்டா சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதாவது முழுமையாக கிடையாது. 2018 இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கு வழங்குகிற அந்த திட்டத்தை அவங்க வேண்டான்னு சொல்லி அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா கவர்மெண்ட்டே சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் அந்த தீர்ப்பு தான், இந்த ஜூன் மாதம் அந்த தீர்ப்பு தான் மறுபடியும் போராட்டத்தை ஆரம்பித்து வச்சிருக்கு. இப்போ அந்த போராட்டத்தில் அரசுக்கு எதிராக மாணவர்களை தூண்டிவிடப்பட்டாங்களா? ஷேக் ஹசீனா கவர்மெண்ட், அவாமி லீகுடைய கவர்மெண்ட் அப்படி சொல்கிறாங்க. மாணவர்கள் தூண்டிவிடப்பட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தே இஸ்லாமி அமைப்பு, அங்கே இருக்கக்கூடிய பிஎன்பி, பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி, இவங்கெல்லாம் தூண்டி விட்டு தான் மாணவர்கள் போராடுறதா அவங்க குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் இது நான் எப்படி பார்க்குறேன்னா, இது மாணவர்களுடைய தன்னெழுச்சியான போராட்டம். தொடர்ந்து அங்கே நிலவுற அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, வேலையின்மைங்கிறது இந்த போராட்டத்துக்கு முக்கிய காரணம். அரசோடைய அடக்குமுறைங்கிறது போராட்டத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்குது. இந்த 30% இடஒதுக்கீடுங்கிறது யார் யாருக்கு கொடுக்குற மாதிரி அங்கே இருந்துச்சு? அதாவது அந்த குடும்பங்களுக்கு மட்டுமா, இல்லை இப்போ குறிப்பாக அது இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய மதத்தை தாழ்ந்து மற்றவர்களும் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் கொடுக்குறதுனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சா மெயினாக? அங்கே கடைபிடிக்கப்படுற கோட்டா சிஸ்டத்தில் 30%ங்கிறது இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள், அவங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவங்களோட அந்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்குற மாதிரி தான் 30%. 30% தாண்டி அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு ஒரு 5%, பெண்களுக்கு ஒரு 10%, அந்த மாதிரி டிசேபிள்டு, இந்த மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், அவங்களுக்கு ஒரு 1%, இன்னொரு 10% இந்த வளர்ச்சி அடையாத மாவட்டங்கள், இப்படி சில விஷயங்கள், சில இதை சூஸ் பண்ணி ஒரு வித்தியாசமாக நமக்கு கொஞ்சம் வேறு மாதிரி தெரியும். அது இங்கே டிஸ்ட்ரிக்ட்டுக்கெல்லாம் தனியாக கோட்டாலாம் கிடையாது.
இங்கே சமூக அடிப்படையில் தான் நம்ம கொடுப்போம், நம்ம கடைபிடிக்கிற கோட்டா இந்தியாவில். ஆமாம், அங்கே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் வளர்ச்சி அடையாத டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரிலாம் சில குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ஸை வந்து அவங்க குறிப்பிட்டு அங்கே இருக்கவங்களுக்குலாம் கோட்டா சிஸ்டம் கொடுக்குறதுன்னு அதுக்கு ஒரு 10%. இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56% இதுலேயே போயிடுது. இடஒதுக்கீடுலேயே 56% போயிடுது. அப்புறம் ஓப்பனாக விடப்படுறது அப்படின்னா 44%. இதில் தான் வந்து மற்றவங்க எல்லாருமே போட்டி போடணும், அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே போட்டி போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை. இதை தான் மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது இந்த ஷேக் ஹசீனாவுடைய பார்ட்டி அவாமி லீக் பயனடைகிறதுக்காக மட்டுமே இப்படியான ஒரு சிஸ்டத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க. ஏன்னா வந்து இண்டிபெண்டன்ஸில் இதே முஜிபுர் ரஹ்மான், ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தான் அங்கே போராடினவர், அந்த ஒரு லீடர் அவர் தான் பங்களாதேஷ் உருவாக்கத்தில். அவருடைய பார்ட்டி தான் அதை லீட் பண்ணிச்சு, அவருடைய மகள் தான் ஷேக் ஹசீனா. அப்போ வந்து மாணவர்கள் குற்றம் சாட்டுறது என்னன்னு சொன்னால், இந்த அவாமி லீக் அதை சார்ந்தவங்க, மூத்த தலைவர்கள், அவங்களோட ஃபேமிலி, இவங்க பலனடைகிறதுக்காக ஒட்டுமொத்த பங்களாதேஷையும் வஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பிரதானமான குற்றச்சாட்டு. அங்கே வந்து இஸ்லாமிய மக்களை தவிர வேற எந்தெந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க? இப்போது இடஒதுக்கீடுலாம் கூட எத்னிக் மைனாரிட்டின்னு தனியாக தான் கொடுக்கப்படுது. அங்கே வந்து இங்கே இதே மாதிரி இந்துக்களும் இருக்காங்க, மற்ற மதத்தை சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க, முஸ்லீம் மக்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க. இப்போ அதில் வந்து இப்போது இந்தியாவை ரொம்ப ஆதரிக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் தான் இப்போ அங்கே இருக்குது. பங்களாதேஷில் இருக்கவங்க ஷேக் ஹசீனாலாம் இந்தியாவோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறவங்க தான். ஏன்னா இதுக்கு வந்து இந்த 71 வாரில் கூட இந்தியா தானே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, பாகிஸ்தான் ஆர்மியை அங்கேருந்து விரட்டுறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த அடிப்படையில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அதனால் உள்ளுக்குள்ளே அந்த மதம் இப்படியான விஷயங்கள்லாம் தாண்டி நிறைய உள்முரண் வந்து உள்ளே இருக்குது. இந்தியாவில் வந்து அதாவது மத வெறுப்பு பிரச்சாரங்கள்லாம் இருக்குல்ல, அப்போ அங்கே சிறுபான்மையர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க, முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்காங்க, இந்துக்கள் குறைவாக இருக்காங்கல்ல. இப்போ இங்கே அங்கே இங்கே இருக்கிற வெறுப்பு பிரச்சாரம் மாதிரி பங்களாதேஷ்லேயும் அந்த மாதிரி இந்துக்களுக்கு எதிராக முஸ்லீம்களுடைய அந்த வெறுப்பு பிரச்சாரம் இருக்கா? அப்படியான எந்த புகாரும் நம்ம பார்க்கல. இயல்பாகவே வந்து மைனாரிட்டிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வெவ்வேறு வந்து பின்தங்கின சமூகங்களாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் டிஸ்கிரிமினேஷன் இருக்கலாம். எந்த விதத்தில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாம் நமக்கு தெரியல. இந்த போராட்டத்தை ஒட்டி அப்படியான இல்லை. இப்போ ஏன்னா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில தரப்பு இந்த இந்துத்துவவாதிகள் சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு வீடியோ நம்ம ஷேர் பண்ணோம்னா புரிதல் உள்ள மக்கள் வந்து அதை உடனே தெளிவுபடுத்திடுவாங்க. இப்போ நீங்கள் நார்த் இந்தியாவிலலாம் அந்த ஹிந்தியில் போட்டு வருது, பங்களாதேஷ் அந்த கலவரத்தை வன்முறை வீடியோக்கள்லாம் வச்சு பார்த்தீங்களா, இந்துக்களுக்கு எதிராக வந்து பங்களாதேஷில் முஸ்லீம்கள்லாம் களமிறங்கிட்டாங்கன்னு இப்படி செய்திகள்லாம் பார்க்கப்படுது இல்லை. அதனால கேட்குறேன் நான். அந்த அடிப்படையில் பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் என்னெல்லாம் கிடைக்குதோ அதை தங்களோட அஜெண்டாக்கு பயன்படுத்திக்குவாங்க. பொய் சொல்கிறதோ இந்த மாதிரியான போலி செய்திகளை பரப்புறதோ அதுக்கெல்லாம் எந்த கூச்சமும் அவங்களுக்கு கிடையாது. அதனால் தொடர்ந்து எதெல்லாம் கிடைக்குதோ பண்ணுவாங்க. பாகிஸ்தானை தான் குறிப்பாக அவங்க குறி வச்சு பண்ணுவாங்க. அதுதான் கேட்குறாங்க. இந்த பங்களாதேஷுங்கிற அந்த வார்த்தை எடுத்துட்டு பாகிஸ்தான் போட்டுறாங்க. ஓகே, போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது அதிகமாக ஹிந்தியில் வார்த்தைகள்லாம் வருதா, நிறைய ஷேர் பண்ணுது. அப்போ தான் இந்த த்ரூ அலர்ட் நியூஸ் ஜூபேர்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை தெளிவுபடுத்தி வீடியோ போட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த பிரச்சாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பங்களாதேஷில் நடக்கிறத இங்கே வேற மாதிரி கன்வே பண்ணுறாங்கல்ல. போலி செய்திகள்ங்கிறது உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிரச்சனைனாலும் இந்தியாவுக்கு அது ரொம்ப பெரிய பிரச்சனையோ அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. அந்தளவுக்கு இங்கே இந்த ஃபேக் நியூஸ் ஃபேக்ட்ரிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சங்கிகள் தொடர்ந்து இப்படியான செய்திகளை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஆல்ட் நியூஸ்லேயோ அல்லது வெவ்வேறு தளங்கள்லேயோ இதை முறியடித்தாலும், இந்த போலி செய்திலாம் இல்லை, அதோட உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வந்தாலும் ஃபேக் நியூஸ் அளவுக்கு அந்த செய்தி பரவாது. அது ஒரு குறிப்பிட்ட செக்ஷனுக்கு தான் பரவும். ஆனால் அது ஒரு முக்கியமான பணி, நம்ம செய்ய வேண்டிய ஒன்று. ஆனால் இப்போது கட்டுக்கதைகளை தொடர்ந்து அவங்க ஏவிக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல, அது வந்து இந்திய அரசியலை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது. ஏன்னா ஃபேக் நியூஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பெர்செப்ஷனை ஏற்படுத்துது, ஒரு ஒரு உணர்வு அது வந்து கொடுக்கும், ஒரு விதமான ஒரு கருத்தை வந்து அது நம்மக்கிட்ட திணிக்குது. அது வந்து அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பவர். ஃபேக் நியூஸ்க்கு வந்து ஒரு பவர் இருக்குது. மக்களுடைய மன அமைப்பையே அது வந்து லைட்டாக மாற்றும். அது ஃபேக்குன்னு தெரிய வந்தாலுமே அது உருவாக்கின அந்த தாக்கம் இருக்குல்ல, அது வந்து நிறைய பேர்கிட்ட நிற்கிது. அது புரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க ஃபேக் நியூஸுக்கு தனியாக ஐடி விங் போட்டு பல சேலரிலாம் கொடுத்து நிறைய தொழில்நுட்ப வல்லுநர்களெல்லாம் இறக்கி இந்த ஃபேக் நியூஸை பெடல் பண்ணுறாங்க. இந்த இடஒதுக்கீடு வந்து வேணான்னு சொல்கிறது வந்து குறிப்பாக மாணவர்களா இல்லை அந்த பங்களாதேஷை சேர்ந்த மக்களா?
ஏன்னா இவங்க போராடுறப்ப அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுடைய குடும்பத்திற்கு தான் அந்த இடஒதுக்கீடு 30%. இப்போ அவங்களோட மனநிலை வேற மாதிரி தானே இருக்கும் அந்த சுச்சுவேஷனில். அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அங்கே அவங்க அதை எதிர்த்து அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க? அங்கே இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ஃபேமிலிக்கான இடஒதுக்கீடு மட்டும் அங்கே போகல. நிறைய பேர் வந்து ஃபேக்காக வந்து சர்டிஃபிகேட் எல்லாம் உருவாக்கி அவங்களும் இது மூலமாக பலனடைகிறாங்க. இது மூலமாக பலனடைகிறவங்க வந்து இயல்பாகவே வந்து அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஓவராலாக எப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா 1.8 கோடி இளைஞர்கள் வேலையின்மையால் தவிக்கிறதா புள்ளி விவரம் சொல்லுது. அப்போது அவங்களோட வாய்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களோட வாய்ஸ் தான் இன்றைக்கி வந்திருக்கு. வேலையின்மையால் இருக்கக்கூடியவங்க வாய்ஸ் தான் ரொம்ப அதிகம். அதே மாதிரி இது பல்கலைக்கழக வளாகங்களில், டாக்கா இந்த மாதிரி பகுதிகளில், முக்கிய நகரங்களில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக வளாகங்களில் இந்த போராட்டங்கள் வெடித்தது. இது வளர்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த கோட்டா சிஸ்டத்தை ஆதரித்து இந்த அவாமி லீக்குடைய ஸ்டூடெண்ட் அமைப்பு, யூத் அமைப்பு வந்து இந்த மாணவர் போராட்டக்காரர்கள் மேலே வந்து தாக்குதல் தொடுத்தாங்க. அது வந்து அதுக்கு பிறகு வந்து யூனிவர்சிட்டிலாம் க்ளோஸ் பண்ணாங்க. இருந்தாலும் போராட்டம் வந்து தீவிரமாக பரவுறதுக்கு காரணமாக இருந்தது என்னென்னா, அமைதியான வழியில் போராடின மாணவர்கள் மேலே அவாமி லீக்குடைய மாணவர் அமைப்பு, யூத் அமைப்பு தாக்குதல் தொடுத்தது தான். ஆளுங்கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் தாக்குதல் தொடுத்தது தான் முக்கிய காரணமாக இருக்குது. அதை ஒட்டி அரசுடைய அடக்குமுறை, இராணுவத்தை நேரடியாக இறக்குறது மாணவர்களை அட்டாக் பண்ணுறதுக்கு, போலீஸ் அட்ராசிட்டி, நிறைய பேரை கைது பண்ணி உள்ளே தூக்கிட்டு போய் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 2500-3000 பேர்கிட்ட உள்ளே வச்சுருக்கிறாங்க. 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. இன்னும் சரியாக சொன்னோம்னா கொல்லப்பட்டிருக்காங்க. அதான் இப்போ குறிப்பாக எவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்க? உண்மையான நிலவரம் என்ன? 200க்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்காங்கிறது தான் செய்திகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. இந்த எண்ணிக்கை வந்து கூடலாம் குறையலாம், குறைய கூட செய்யாது, கூட தான் செய்யும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அங்கே பங்களாதேஷில் ஹசீனாவுடைய அரசு கவிழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ஷேக் ஹசீனா கவர்மெண்ட்டு அங்கே இருக்காங்க. ஒரு சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் மாதிரி, ஒரு கட்சி ஆட்சி முறை மாதிரி அந்த பங்களாதேஷை வந்து அவங்க மாற்றிருக்காங்க. எப்படின்னு சொன்னால், எதிர்கட்சிகளுக்கு உரிய இடம் வந்து கிடைக்கிறது இல்லை, எலெக்ஷன் ஃபேராக நடக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வலுவாக அங்கே முன்வைக்கப்படுது. பிஎன்பி, இந்த பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி, ஒரு ஜமாத் இஸ்லாமி, இது 2 தான் அங்கே பிரதான கட்சிகள். இவங்க தொடர்ந்து இப்போ லாஸ்ட் எலெக்ஷனை கூட அவங்க புறக்கணிச்சு, ஏன்னா எலெக்ஷன்லாம் ஃபேராக நடக்கலைங்கிறதும் ஒரு குற்றச்சாட்டாக இருந்துச்சு. அவங்க புறக்கணிச்சாங்க. இயல்பாக ஷேக் ஹசீனா தான் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபமாக அந்த மாணவர் போராட்டம் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியுமே நிறைய போராட்டம் நடந்துருக்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு ரோட் சேஃப்டி சம்மந்தமாக ஒரு போராட்டம், அதுக்கு சரியான ரெகுலேஷன், இதெல்லாம் விதிகள் முறைகள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடந்துச்சு. மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு. 2 மாணவர்கள் உயிரிழந்த பின்னணியில் தான் இந்த போராட்டம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ப்ரைவேட்டு காலேஜஸில் படிக்கிறாங்கல்ல, அந்த ஃபீஸில் வந்து வரி வந்து விதிச்சாங்க. அந்த வரிக்கு எதிராகவும் இதே மாதிரி மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 2 விஷயத்துலேயும் வந்து கவர்மெண்ட்டு தான் பணிஞ்சு மாணவர்களோட கோரிக்கை என்னவோ அதை நிறைவேற்றுற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க ஆட்பட்டாங்க. இது எதை காட்டுதுன்னு சொன்னால், இவ்வளோ பெரிய போராட்டங்கள் அரசுக்கு எதிராக நடக்குது, ஆனால் எலெக்ஷனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக முடியலைன்னு சொன்னால், அது ஷேக் ஹசீனா எந்த அளவுக்கு வன்முறையாக சர்வாதிகார போக்கோட நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அது காட்டுது. இதுக்கு முன்னாடி நடந்த போராட்டத்தையும் இன்னைக்கு எப்படி ஒடுக்குனாங்களோ அதே மாதிரி தான் ஒடுக்குனாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஷேக் ஹசீனா அரசுங்கிறது அந்த தன்னோட இருப்பை தக்க வச்சுக்குது. போராட்டங்கள் இப்படி அதிகமாக வெடிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னு சொன்னால், இவங்க இந்த அளவுக்கு அநியாயமாக நடக்கிறது. தொடர் ஆட்சி முறைகளும் இதுக்கு காரணம் தானே. தொடர்ந்து 3வது முறை இருக்கிறதும் காரணமாக எடுத்துக்கலாமா? நம்ம 3வது முறையும் இருக்கிறதுனால அதிருப்தியும் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவே இருக்குது. நான் சொல்ல வந்தது என்னன்னா, அந்த அப்போசிஷன் பார்ட்டிக்கு வந்து இடம் இல்லாததுனால அவங்க வந்து ஆட்சிக்கு வர முடியாது, அவங்களுக்கு அதிகாரத்தில் பெருசாக அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த பின்னணியில் தான் அவங்கெல்லாம் போராட்டத்தின் வழியாக அதை வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த பங்களாதேஷுடைய போராட்டம் வந்து இந்தியாவில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா?
இல்லை ஏன்னா அங்கேயும் தொடர்ந்து 3வது முறை அவங்க 15 ஆண்டு காலம் இருக்காங்க. இங்கேயும் பாஜக வந்து 15 ஆண்டு காலம் இருக்காங்க. இந்த மாதிரி பங்களாதேஷில் நடந்த மாதிரி இந்தியாவில் வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த போராட்டத்தை முன்னிறுத்தி இங்கே ஏதாவது பிரதிபலிக்குமான்னு கேட்குறேன். இப்போ பங்களாதேஷில் நடக்கிற இந்த பிரச்சனையால் இந்திய மாணவர்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவில் வந்து குறிப்பாக பங்களாதேஷை ஒட்டி இருக்கக்கூடிய திரிபுரா பகுதி, இந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடியவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. நேபாள், அது மாதிரி வெவ்வேறு ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே போய் படிக்கிறாங்க. படிக்கிறவங்க வந்து அங்கேருந்து திரும்பவும் தங்கள் மண்ணுக்கு திரும்ப வர மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அது சம்மந்தமான செய்தியெல்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். அந்த வகையில் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது பாதிப்பு இருக்குது. அரசியல் ரீதியாக அது எந்த அளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது தெரியல. பொதுவாகவே எல்லா போராட்டமும் இப்படியான போராட்டங்கள்ங்கிறதே இயல்பாகவே ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. எப்படி ஒரு ஒரு அரசுக்கு எதிராக வெகுஜன போராட்டம், மாணவர்கள் வந்து வீதிக்கு வர்றது, அதெல்லாம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறத உணர்த்தக்கூடிய ஒன்றா இப்படியான போராட்டம் இருக்குது. ஏன்னா பொதுவாக வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்களை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கல்வி அந்த சிஸ்டத்துக்கு உள்ளேயே போய் சிக்கிட்டாங்க. அவங்களால வந்து அதுக்கப்புறம் வேலை அப்படி இருக்காங்களே தவிர ஒரு பொது நலன் சார்ந்து யோசிக்கிறது அப்படிங்கிறது போயிடுச்சு. வேறு அரசியல் செயல்பாடுகள் அப்படிங்கிறதும் போயிடுச்சு. நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை காலேஜஸ்லேயோ யூனிவர்சிட்டிலேயோ ஸ்டூடெண்ட் பாடி எலெக்ஷன் இருக்குது, ஒரு யூனியன் எலெக்ஷன், அதெல்லாம் கூட கிடையாது. அந்தளவுக்கு ஒரு அரசியல் நீக்கம் செய்யப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இந்த போராட்டம் அமையலாம். இப்போ நீங்கள் சொல்லிங்க இந்திய மாணவர்கள்லாம் வந்து அங்கே படிக்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இங்கே வரக்கூடிய இந்த பிரச்சனை என்ன வருது அப்படின்னா, தமிழ்நாட்டு மாணவர்களை வந்து செஞ்சி மஸ்தான் அமைச்சர் தலைமையில் வந்து ஏர்போர்ட்டில் வரவழைச்சு இது பண்ணாங்க. இந்திய மாணவர்கள் அந்தந்த மாநிலத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க, ஒரு சேஃபாக வந்துட்டாங்க. இருந்தாலும் இப்போ இதில் நடக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னா, பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டினால தனியாக அது முடியாது, இந்திய அரசு செஞ்சனால தான் மாணவர்களை காப்பாற்ற முடிஞ்சிச்சு, இவங்க சும்மா வெல்கம் பண்ணுறது, வரவேற்கிறது, அனுப்புறது, இது மட்டும் தான் இவங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி அரசியல் சூழல் இப்படி மாறிடுச்சு. ஒரு ஒரு இன்னொரு நாட்டில் பிரச்சனை நடக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்மையாக உதவுறது இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்திய அரசு உடைய உதவி இல்லாமல் தமிழ்நாடு மாணவர்கள் வர முடியாது. இதில் நடக்கக்கூடிய உண்மையான அரசியல் எது? பொதுவாக அண்ணாமலையை பற்றி நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒரு காலை உணவு திட்டமே அதை அவங்க சொல்லி தான் இங்கே கொண்டு வந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஆள்ற எந்த மாநிலத்திலையும் இப்படி காலை உணவு திட்டங்கிறதுலாம் இல்லை. ஆனால் எதாக இருந்தாலுமே ஏதோ இவங்க தான் முன்ன நின்று செய்கிற மாதிரி, ஒரு நல்லது நடந்தாலே நான் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்க ரொம்ப ஏமாறக்கூடியவங்கலாம் இல்லை. இன்னொன்று, இவங்க ஒரு கடமையாக செய்ய வேண்டிய சில விஷயத்தை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வழியாக தான் சில விஷயம் செய்ய முடியும். ஒரு ஸ்டேட்டு சென்ட்ரலுங்கிற இது இருக்கிறப்போ நிறைய விஷயங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட உதவியோட தான் செய்ய முடியும். அதுக்கான ஒரு அழுத்தத்தெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுக்க முடியும். இப்போ ஆனால் இவ்வளோ அழுத்தம் கொடுத்து சில விஷயம் வாங்கினாலுமே அதை நாங்கள் தானே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. இவங்களோட வெவ்வேறு விஷயங்களில் சொல்கிறேன். இல்லை, தனியாக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து மீட்க முடியுமா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு? அது எப்படியும் வந்து ஒரு நாடு இன்னொரு நாட்டோட பேசி மீட்கிறது அப்படிங்கிறது வெறுமனே இது தனி இது இல்லை. இப்போது இந்த இந்திய நாட்டோடைய ஒரு பகுதி தான் தமிழ்நாடு. அப்போது எல்லாத்தையுமே இவங்களா செய்ய முடியாது. கூடுதலாக இந்த ஒரு பாயிண்ட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, சமீபத்தில் வந்து இந்த கோட்டா சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. அது வந்து இந்த கோட்டா சிஸ்டத்தை மாற்றி அமைச்சிருக்கு. எப்படி மாற்றிருக்குன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட 56% முழுசாக கோட்டா சிஸ்டத்துலேயே போயிடும், 44% மெரிட்டு வரும். இப்போ இந்த தீர்ப்பு என்னன்னு சொன்னால், 30% ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கு வழங்குற அந்த இது வந்துட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்களோட வழித்தோன்றலுக்கு வழங்குற அந்த விஷயத்தை வந்து 5% சுருக்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மைனாரிட்டிஸு மற்றவங்க எல்லாத்தையும் சேர்த்து பங்களாதேஷில், ஆமாம் பங்களாதேஷில் தான். அப்போது அந்த ஒரு 5% சுருக்கிட்டாங்க. இன்னொரு 2% தான் டிசேபிள், டிரான்ஸ்ஜெண்டரு, மற்றவங்க எல்லாருக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 7% கோட்டா சிஸ்டம் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி 56. இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புக்கு பிறகு வெறும் 7%. ஆனாலுமே போராட்டங்கிறத மாணவர்கள் விடுற மாதிரி இல்லை. ஏன்னா அதில் வந்து இன்னொரு நுட்பமான விஷயம் இருக்குது. இவங்க 5% சொல்லியிருக்காங்கல்ல ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட வழித்தோன்றல்களுக்கு. அப்போ வந்து அந்த 5% சொன்னாலும் தேவையானப்போ இதை உயர்த்திக்கலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷனும் அதுக்குள்ளேயே இருக்குது. அதனால தான் மாணவர்கள் அதை விடுற மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, பல்லாயிரக்கணக்கானவங்க சிறையில் இருக்காங்க.
இதுக்கெல்லாம் நியாயம் வேணும் அப்படிங்கிறது போராட்டத்தில் இன்னொரு முக்கிய பகுதியாக பிரதான பகுதியாக சேர்ந்துருக்கு. குறிப்பாக இந்த போராட்டங்களில் வந்து இப்போ குறிப்பாக வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே இஸ்லாமியர்கள் என்ற ஒரு தீவிரவாதிங்கிற ஒரு பிம்பம் வந்து ஏற்படுத்திட்டாங்க. இப்போ இந்தியாவிலும் இல்லை, உலகம் முழுவதுமே அதுதான் இருக்குது. ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய இஸ்லாமிய நாட்டில் இது மாதிரி போராட்டங்கள் நடக்குது. ஆனால் அந்த கவர்மெண்ட்டே வந்து மாணவர்கள் வந்து தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பு கொண்டு தான் இந்த வன்முறையை வந்து கையில் எடுக்கிறாங்கிற மாதிரி அரசே குற்றச்சாட்டு பார்க்குது. இப்போ மேலும் வந்து இஸ்லாமிய மாணவர்களும் தீவிரவாதிகள் தான், இஸ்லாமிய நாடே தீவிரவாதினா அப்படிங்கிற ஒரு பிம்பம் மேலும் வலுக்குது இல்லை? இதே எப்படி நம்ம பார்க்குறது? உண்மையிலுமே மாணவர்களுக்கும் அங்கே தீவிரவாதிகளுடன் தொடர்பு இருக்கா? கவர்மெண்ட் வந்து ஒரு போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்வாங்க, எவ்வளோ அவதூறு பரப்ப முடியுமோ பரப்புவாங்க. அதை தான் ஷேக் ஹசீனா கவர்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து மதம் சார்ந்த பிரச்சனையாக பொதுவாக பார்க்கப்படலை. இங்கே இருக்கவங்க வேணால் அப்படியான ஒரு செய்தியை உழவு விட்டுக்கிட்டு இருக்கலாம். அங்கே அவங்க சொல்கிறது பிரதானமாக எதிர்கட்சிகளை குற்றம் சாட்டுறாங்க. இதே ஜமாத் இஸ்லாமி, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி, இவங்க தான் வந்து இந்த போராட்டத்தை தூண்டி விடுறாங்க, இவங்க பின்னால் இருந்து செயல்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பங்களாதேஷில் வந்து மெட்ரோ ஸ்டேஷனு அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பங்களாதேஷி டிவி சேனலு கவர்மெண்ட்டோடது அதெல்லாம் வந்து உடைக்கப்பட்டுச்சு, தீ வைக்கப்பட்டுச்சு. இப்போ அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஃபுல்லாக அப்போசிஷன் மேலே போடுறாங்க பழியை. தீவிரவாத அமைப்போட தொடர்புபடுத்தலை, இவங்க அப்போசிஷன் மேலே தான் போடுறாங்க. அப்போசிஷன் அதை மறுக்கிறாங்க. இதுதான் அங்கே போயிட்டுருக்கு. உண்மையை சொல்லணும்னா அங்கே வந்து இந்த அரசு கட்டவிழ்த்த வன்முறை தான் இந்த போராட்டம் இந்த அளவுக்கு வெடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. அதனால தான் மாணவர்களோட கோரிக்கையில் ஒன்று என்னென்னா, சம்மந்தப்பட்ட காவல்துறையினர், இந்த அவாமி லீகுடைய மாணவர் அமைப்பு, அதே மாதிரி இதில் சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள், இவங்க எல்லாரையுமே இந்த விஷயத்துக்கு வந்து நியாயம் கிடைக்கணும். அதனால் இவங்க எல்லாருமே வந்து பனிஷ் பண்ணப்படணும் ஏதோ ஒரு வகையில் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. இப்போ மினிஸ்டர்ஸ் பதவி விலகணும், போலீஸ் வந்து டிஸ்மிஸ் செய்யப்படணும், இவங்களுக்கு கோர்ட்டில் வந்து இந்த யாரெல்லாம் இந்த வன்முறையில் ஈடுபட்ட மாணவர்கள் அவங்க வந்து கோர்ட்டில் நிறுத்தப்பட்டு அவங்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படணும். இதெல்லாம் அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. பொதுவாக வந்து ஜமாத்தே இஸ்லாமிக்குன்னு சொல்கிற அந்த அமைப்புகள்லாம் இருக்குல்ல, இப்போ இந்தியாவிலேயே அந்த அமைப்பு கேரளாலலாம் இருக்காங்க, இங்கே வெல்ஃபேர் பார்ட்டின்னு சொல்லி அந்த அரசியல் இதிலெல்லாம் இருக்காங்க. இப்போ இந்த இஸ்லாமிக் அமைப்பு வந்து அங்கேயும் இருக்கா? அவங்க தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தி விட்டதுக்கான காரணங்களா? ஜமாத் இஸ்லாமி இந்தியாவில், பாகிஸ்தானில், பங்களாதேஷில் இதே நேம்லேயே இருக்குது. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைப்பு பேர் வந்து ஜமாத் இஸ்லாமி ஹிந்துன்னு இருக்கும். எல்லாமே வெவ்வேறு அமைப்புகள் தான், வெவ்வேறு தலைமைகள், ஒன்றுக்கு ஒன்று நேரடியாக தொடர்பு கிடையாது, அப்படியான பின்னணியில் தான் வருது. ஆனால் கொள்கைகள் எல்லாம் ஒன்றா தான் இருக்குமா? அவங்க கான்ஸ்டியூஷன் வேறுபடும். பொதுவாக வந்து இஸ்லாமிய கொள்கை தான் அதுக்கான அமைப்பு தான். மற்ற நாடுகள்லேயும் அதுதான் அவங்களோட கொள்கைங்கிறது இஸ்லாம் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அமைப்புடைய செட்டப்புங்கிறதெல்லாம் டோட்டலாக மாறுபடும். வந்து ஒன்றிணைஞ்சு இந்தியாவில் வந்து ஒன்றா ஜமாத் இஸ்லாமிலாம் இருந்திருக்கு. அப்புறம் பாகிஸ்தான் தனி நாடெல்லாம் ஆகும்போது ரெண்டும் வெவ்வேறு அமைப்பாக போயிடுச்சு. ரெண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் கிடையாது. எஸ்ஐஓ நம்ம இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் கூட ஜமாத் இஸ்லாமி ஹிந்துடைய மாணவர் அமைப்பு தான். ஜமாத்தே இஸ்லாமிக் உடைய தலைவர்கள்லாம் வந்து பங்களாதேஷில் வந்து கடந்த காலங்களில் கொல்லப்பட்டாங்க. இப்போ அந்த கொலைக்கும் இப்போ இருக்கக்கூடிய வன்முறைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஜமாத்துடைய தலைவர்கள் நிறைய பேர் வந்து இங்கே கொல்லப்பட்டிருக்காங்க. ஜமாத் இஸ்லாமியோட தலைவர்கள், அப்துல் காதர் முல்லா போன்ற தலைவர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் அங்கே என்ன சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால், 71 இந்த வங்கதேசம் பிரியும் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அங்கே ஜமாத் இஸ்லாமி செயல்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் அவங்களோட குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் அவங்கெல்லாம் கொல்லப்பட்டாங்க. அது உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப அநீதி அங்கே வந்து நடந்தது. அந்த இருக்கக்கூடிய தலைவர்கள் ரொம்ப வயசானவங்கெல்லாம் கூட பார்க்காம வார் கிரிமினல் அப்படிலாம் சொல்லி தண்டிச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கூட போராட்டம் பண்ணுறவங்கள அவங்க வந்து பாகிஸ்தானோட தான் தொடர்புபடுத்துகிறாங்க. இந்தியாவில் வந்து போராட்டம் நடக்கும்போது பாகிஸ்தானோட தொடர்புபடுத்துறது ரொம்ப காலமாக நடக்குது. ஆரம்பத்தில் கூட நம்ம உரிமைகள் பற்றி கேட்கும் போதெல்லாம் கூட இதே காங்கிரஸ் தலைவர்கள்லாம் கூட அவங்களுக்கு தான் வேறு நாடு கொடுத்தாச்சு இல்லை அப்படின்னு சொல்லி சர்தார் வல்லபாய் பட்டேல்லாம் கேட்டார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதுக்கு ஒரு பாரம்பரியமே இருக்குது. என்ன பண்ணாலும் பாகிஸ்தானோட தொடர்புபடுத்துறது அப்படின்றது. பங்களாதேஷ்லேயும் அப்படி ஒரு ட்ரெண்ட் இருக்குது. என்னென்னா அங்கே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் இருந்துச்சு. இப்போது இந்த போராட்டத்தில் கூட மாணவர்களை ரஜாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஷேக் ஹசீனா சொன்னாங்க. இவங்க ரஜாக்கர்ஸ்னு அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால்,
1971 போர் நடந்தப்போ பாகிஸ்தானுக்கு ஆதரவா அவங்களுக்கு உதவுன உள்ள இருந்த பெங்காலி பேசக்கூடிய மக்களை தான் அவங்க அப்படி ரஜாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து தண்டிக்கப்பட்டாங்க, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, நம்ம இண்டிபெண்டன்ஸை எதிர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி ஜமாத் இஸ்லாமியுடைய தலைவர்களையுமே கூட இந்த பின்னணியில தான் அவங்க தண்டிச்சாங்க. அவங்களுக்கு எந்த அப்போசிஷனும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கொலைக்கும் இப்போ இந்த வன்முறைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நேரடியா அப்படியான தொடர்புலாம் கிடையாது. இது வந்து என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட்டோடைய பிரச்சனை இன்னைக்கு போயிட்டு இருக்கிறது. அரசுடைய தவறான அந்த கோட்டா சிஸ்டத்துக்காக போயிட்டு இருக்குது. இந்த கோட்டா சிஸ்டத்தால் அவாமி லீகு அவங்களோட கட்சியை சேர்ந்தவங்க தான் பலனடைவாங்க. ஏன்னா அவங்க தானே இண்டிபெண்டன்ஸை லீட் பண்ணாங்க. அதனால தான் இந்த போராட்டம் நடக்குது. இதுக்கு டைரெக்டாக தொடர்பு கிடையாது. ஆனால் ஷேக் ஹசீனா வந்து ஜமாத் இஸ்லாமியை குற்றம் சாட்டிகிட்டே இருக்காங்க தொடர்ந்து. இந்த வன்முறைகளுக்கெல்லாம் கூட பிஎன்பியும் ஜமாத் இஸ்லாமியும் காரணம்னு பகிரங்கமாக அவங்க சொன்னாங்க. இப்படிலாம் சொல்லி எப்போவுமே போராட்டத்தை இப்படி இங்கெல்லாம் சொல்லுவாங்க சமூக விரோத சக்திகள் உள்ளே பூண்டாங்கிற மாதிரியான குற்றச்சாட்டாக தான் இதை நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே வந்து சர்வாதிகார ஆட்சி அப்படின்னா அங்கே அதிகமாக ஆண்கள் பிரதமராகவோ அதிபராகவோ இருப்பாங்க. இப்போ நீங்கள் இங்கே பங்களாதேஷுடைய அந்த பிரதமரை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய இந்த சர்வாதிகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலுமே பெரிய சர்வாதிகார பெண் தானே அவங்க? பொதுவாக வந்து முஸ்லீம் நாடுகளில் முஸ்லீம் பெண்கள் பெனாசிர் பூட்டோ, இங்கே வந்து ஷேக் ஹசீனா இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அமெரிக்காவிலலாம் கூட இது வரைக்கும் பெண் ஜனாதிபதிலாம் வந்ததில்லை. அந்த அடிப்படையில் நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்லிலாம் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் அது ஜெண்டருங்கிறதெல்லாம் தாண்டி எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரொம்ப அவங்க ஹேண்டில் பண்ணுற விதங்கிறது ரொம்ப மூர்க்கமாக இருக்குது. ஒடுக்குமுறையை நிகழ்த்துகிற வண்ணம் இருக்குது. அதனால அதை சில பேர் பாசிஸ்ட்டுன்னெலாம் சொல்லி எழுதுகிறாங்க. அந்தளவுக்கு அவங்களோட அந்த தீவிர தேசியவாதம், அங்கே அவங்க வந்து போராட்டக்காரர்களை அணுகிற விதம், அதெல்லாம் வந்து மக்கள் பார்க்குறாங்க. இப்போ பங்களாதேஷ் அரசு வந்து இந்தியாவுக்கு பெரும் ஆதரவாகவே இருக்குல்ல, இந்த ஆதரவை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இஸ்லாமிய நாடை தவிர்த்து இஸ்லாமியர்கள் நாட்டில் வந்து நிறைய பாலஸ்தீனம் இந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அங்கே யாருமே குரல் கொடுக்கறது இல்லை. இஸ்லாமிய நாடுகள் எதுவுமே அங்கே திரும்பி பார்க்குறது இல்லை. இந்த எண்ணம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே ஹசீனாங்கிற ஒரு அரசு வந்து சர்வாதிகார போக்காக நடக்குது. அது இஸ்லாமிய அந்த வழிமுறைகளை தாண்டி இந்த சர்வாதிகார போக்கை தொடர்ந்து கையாளுறாங்களா? இது எப்படி நம்ம பார்க்குறது? இந்தியாவுடைய ஆதரவையும் எப்படி பார்க்குறது? இப்போ இந்தியாவோட அவங்க வணிக தொடர்பு இருக்கிறதுனால இந்தியாவோட க்ளோஸ் ரிலேஷன் அவங்க வச்சுருக்கிறாங்க. இங்கே கூட மாணவர்கள் அங்கே போய் கற்கிறது, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே வந்து கற்கிறது, அப்படியான ஒரு விஷயங்கள் இருக்குது. சொல்லப்போனால் இந்தியாவில் வந்து இங்கே பங்களாதேஷ்லேருந்துலாம் இங்கே வரவங்க வந்து டிஸ்கிரிமினேஷனுக்குலாம் உள்ளாகிறாங்க. இதே மாதிரி அங்கே எதுவும் நடக்குதான்னு தெரியல. ஆனால் அங்கேருந்து இங்கே வந்து அந்த பெங்காலி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வந்து ரொம்ப அவங்கள வந்து எதிர்மறையாக பார்க்குறது, அவங்கள ஒரு வில்லனாக பார்க்குறது, அவங்க நம்ம நாட்டை அழிக்கிறவங்களா பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த அங்கேருந்து வந்தவங்க தான் வெஸ்ட் பெங்காலில் அதிகமாக இருக்காங்க, அங்கேருந்து வந்தவங்க தான் அஸ்ஸாமில் இருக்காங்கன்னு சொல்லி தான் அந்த சிஏஏ என்ஆர்சி இதிலெல்லாம் கூட பெங்காலி முஸ்லீம்ஸை தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய சங்கிகளும் மற்றவங்களும் வந்து தாக்குறாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இந்த இஸ்லாமிய நாடுங்கிற அந்த போர்வையில் தான் பங்களாதேஷ் இருக்கான்னு கேட்குறேன். இல்லை, அது வந்து ஒரு செக்யூலர் ஸ்டேட்டு தான். அது வந்து இஸ்லாமிய நாடு அப்படின்லாம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய தேச அரசுக்கு உட்பட்டு ஒரு மதச்சார்பற்ற நாடாக தான் அது நடந்துக்க முயற்சி பண்ணுது. அதுக்கும் இஸ்லாத்துக்கும்லாம் தொடர்பு இருக்குல்ல. அதுக்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சிக்கோ அதுக்கோ எந்த தொடர்பும் கிடையாது. சரி, இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு நெவரஸ்ட் தமிழ் சார்பாக நன்றி தெரிவிச்சு.